Good afternoon. லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், ஸோ இதை பற்றியான இன்ட்ரோ மட்டும் பார்த்தோம். ஸோ கண்டக்ஷன்னா என்ன, கன்வெக்ஷன்னா என்ன, ரேடியேஷன்னா என்ன அப்படிங்கிற இன்ட்ரோ மட்டும் பார்த்தோம். ஸோ இப்போது வந்து பார்த்தோன்னா கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷனை பற்றியான எதுக்கு என்னங்கிற விஷயம் சொல்லிட்டோம், ரைட்? ஸோ இதில் கண்டக்ஷன் அப்படின்னா என்ன, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மோடு சாலிட் பார்ட்டிகல்ஸ்குள்ளே நடந்துச்சுன்னா அது கண்டக்ஷன், ரைட்? இதே ஃப்ளூயிட் பார்ட்டிக்கல் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மோடில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது கன்வெக்ஷன். அதில் 2 டைப் இருக்குது, ஃப்ரீ கன்வெக்ஷன், ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். அடுத்தது எந்த மீடியமுமே இல்லாமல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ரேடியேஷன், ரைட்? ஸோ இப்போது நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்குள்ளான எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ கண்டக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்லியிருக்கோம், சாலிட் பார்ட்டிகல்ஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது கண்டக்ஷன். ஒரு நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு, ஒரு ஃப்ளேம் இருக்குது, ஒரு இடத்துல ஹீட் எனர்ஜி வந்து இருக்குது அப்படிங்கிற இடத்துல நீ கொண்டு போய் ஒரு சாலிட் பார்ட்டிக்கல், ஒரு சின்ன கம்பியே எடுத்துக்குவேன், ஒரு கம்பியை எடுத்து ஒரு எண்டில் கொண்டு போய் நெருப்பில் வச்சேன்னு சொன்னால் உன் கை சுட ஆரம்பிச்சிடும். ஏன் சுடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் மோடில் ஹீட் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எது மூலமாக, அந்த கம்பி மூலமாக உன் கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ என்ன ஆகுது, ஒரு காரில் ஹீட் பண்ணது கடைசி வரைக்கும் வருது, ரைட்டா? ஸோ இதே அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் கம்பியை வச்சுருக்கிறது ஒரு மாதிரி, இல்லை அலுமினியம் கம்பி ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காப்பர். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ராடு இருக்குது உங்கள் கையில். இந்த 3 ராடையும் கொண்டு போய் ஒவ்வொரு ராடாக வந்து நெருப்பில் வைக்கிறேன். எந்த ராடு உனக்கு உடனே கையில் சூடு வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ராடு சீக்கிரமாக ஹீட் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காப்பர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டை கண்டக்ட் பண்ணும், அதுக்கு கண்டக்டிவிட்டி அதிகம். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் கண்டக்டிவிட்டி இருக்கும். ஸோ பிளாட்டினம் ஒரு மாதிரி, கோல்டு ஒரு மாதிரி, காப்பரு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு போல், ஸ்டீல் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலும், ஈவன் மரத்தூள் இருக்கு இல்லையா, அது மரக்கட்டை, ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டஸ்ட்டு, சார்டூல், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்டக்டிவிட்டி இருக்கும். ஸோ இப்போ ஸ்டீல் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது சார்ட் டஸ்ட்டு, ப்ளைவுட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் மெட்டல் இருக்குது, டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நீ அது உண்டான கண்டக்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் தான் இன்றைக்கி இதில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு டிஸ்பிளேல தெரிஞ்சிட்ருக்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்க எக்யூப்மெண்ட் தெரியுது இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டட் ஹாட் பிளேட் அப்பேரட்டஸ், ஓகேவா? ஸோ இந்த எல்லோ கலர் பாக்ஸ், ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது இல்லையா, பக்கத்தில் போய் பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ப்ளூ கலர் பாக்ஸுக்குள்ளே சென்டரில் வந்து பார்த்தோன்னா எந்த மெட்டீரியலோடைய தெர்மல் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்கணுமோ அந்த மெட்டீரியலை இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுருப்பாங்க, ஓகேவா? இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கும், இங்கே 2 டேங்க், வாட்டர் டேங்க் இருக்கும், அதுக்கு நடுவில் இன்பிட்வீனில் அந்த மெட்டீரியல் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம என்ன வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பெஸ்டாஸ் சீட் இருக்குது. அது வந்து நம்ம வீட்டிலலாம் அந்த ஓடு யூஸ் பண்ணுவோம்ல, ஆஸ்பெஸ்டாஸ் ஓடு, பழைய இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆஸ்பெஸ்டாஸ் சீட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம வச்சுருக்கோம், ஓகேவா? அதுக்கு மேலே ஒரு ஹீட்டரும் கீழே ஒரு ஹீட்டரும் இருக்கும், ஓகேவா? ஸோ இது மூலமாக நம்ம எப்படி கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம், ரைட்? ஓகேண்ணா, அப்படியே பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹீட்டர் இருக்கும், ஆஸ்பெஸ்டாஸ் சீட் நடுவில் வச்சுட்டோம், மெயின் ஹீட்டர், ரிங் ஹீட்டர் 2 இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போது இந்த நடுவில் வந்து ஆஸ்பெஸ்டாஸ் சீட் வச்சுட்டோம், ரைட்டா? ஸோ என்ன பண்ணுவோன்னா இந்த டேங்க் இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணியிருப்போம், ஓகேவா? ஸோ இந்த டேங்க்கில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி, ஸோ இந்த நாபு, இந்த கீழே நாபு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வழியாக வாட்டர் ஃபில் ஆகி டேங்க்குள்ளே வரும். ஸோ இங்கே 2 வால் இருக்குது பாருங்கள், இது ஓவர்ஃப்ளோயிங் வால், டாப் டேங்க், பாட்டம் டேங்க், ஓகேவா? இது வழியாக தண்ணி வெளியே வரும், ரைட்? நான் இப்போ ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிறனால இங்கே இப்போ நம்ம இது பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி இங்கே வாட்டர் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது வச்சுட்டு மேலேயும் வாட்டர் கீழேயும் வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன், ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் காயில் தான் இருக்கும், மேலே ஒரு ரவுண்ட் காயில் மெயின் ஹீட்டர், கீழே ஒரு காயில் ரிங் ஹீட்டர் இங்கே இருக்கும், ரைட்டா? ஸோ டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணாமல் இருக்க ஈவனாக ஹீட் கண்டக்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
அந்த ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணிச்சுக்கோ. ஸோ என்ன ஆகும், ஈவனாக ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். மெயின் ஹீட்டர்லேருந்து ரிங் ஹீட்டர்லேருந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஹீட்டுக்கு ஃபில் ஆகும். ஆஸ்பெஸ்டாஸோட டாப்பில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஹீட்டர் வச்சுருக்கோம், ஓகேங்களா. கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிங் ஹீட்டர் வச்சுருப்பாங்க, ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த சுவிட்சில் மெயின் ஹீட்டரில் வச்சுட்டு மெயின் ஹீட்டரோட ஹீட் சப்ளைவை அதிகப்படுத்துகிறேன். இங்கே ரீடிங் அதிகமாகுதா? ஸோ 100க்குள்ளே வச்சுக்கலாம், ஓகேவா. வாட் மீட்டர் ரீடிங் ஒரு 110க்கு மேலே போக வேண்டாம், ஒரு 100க்குள்ளே வேல்யூ செட் பண்ணிக்கலாம், ரைட். அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெயின் ஹீட்டருக்கு ஹீட் சப்ளை போயிட்டுருக்கு. அடுத்தது இந்த சுவிட்சை ரிங் ஹீட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ரிங் ஹீட்டர் சுவிட்சை ஆன் பண்ணிடுறேன். அப்போ ரிங் ஹீட்டரோட சேஞ்ச் ஆகும். இப்போ நான் மெயின் ஹீட்டர் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஏன்னா நான் செட் பண்ணி வச்சுட்டேன் 100க்குள்ளே. ஸோ இப்போ 100க்குள்ளே ஒரு வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டேன். ரைட் 110 வரைக்கும் கேட்கலாம், நம்ம 100 வச்சுட்டோம், ரைட்டா. ஸோ இது ஓப்பன் சென்சார் அப்படி காட்டுது, ரைட். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் ஈவனாக ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆக டைம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டைம் கொடுக்கணும், ரைட். ஸோ டைம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரீடிங் பார்த்துக்கணும். இந்த இடத்துல டீட்டெயில் கொடுத்துருப்போம். உள்ள பிளேட்டோடைய திக்னஸ் எவ்வளோ, டயாமீட்டர், இதெல்லாம் ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே பாரு டெம்பரேச்சர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், ரைட்டா. வாட்டர் இன்லெட் டெம்பரேச்சர், அடுத்து எனக்கு டாப் பிளேட் வாட்டர் அவுட்லெட் டெம்பரேச்சர், டாப் ஸ்பெசிமென் பிளேட் டெம்பரேச்சர், ஓகேவா. டாப்பில் பாட்டமில் ரிங் ஹீட்டர் டெம்பரேச்சர், மெயின் ஹீட்டர் டெம்பரேச்சர், பாட்டம் ஸ்பெசிமென் டெம்பரேச்சர், இந்த இது எல்லாமே இருக்குது, ரைட்டா. ஸோ இப்போது இந்த 9 டெம்பரேச்சர்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணி இப்படி நோட் பண்ணிக்கணும். T1 T2 T3 T4 அப்படிங்க. இப்போல்லாம் எப்போ நோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் காமனாக டைம் 10 to 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் நோட் பண்ணிட்டா பேசிக்கான ஃபார்முலா இருக்கும், கண்டக்ஷன் ஃபார்முலா இருக்குது இல்லையா, உங்களுடைய ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா புக்லேயே இருக்கும் அந்த ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த டெம்பரேச்சர் வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த லென்த்து டயாமீட்ரு எவ்வளோ சப்ளை ஹீட் எனர்ஜி எவ்வளோ கொடுத்தோம், V/I போட்டோம்னா Q வேல்யூ கிடச்சிரும். மெயின் ஹீட் ரீடிங் மீட்டர் ரீடிங் ரெண்டையும் ஆவரேஜ் பற்றி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இது கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் தென் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்ச உடனே ஆஸ் யூஷுவல் இந்த ரிங் ஹீட்டரை ஆஃப் பண்ணுறேன், மெயின் ஹீட்டரை ஆஃப் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த வாட்டர் ஃப்ளோவை அங்கே ஆஃப் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஸோ இதோட எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள். என்னென்னா, ஃபஸ்ட்டு வாட்டர் சப்ளை ஆன் பண்ணிக்கணும். என்ன பிளேட்டோ உள்ளே செட் பண்ணிவிடுவோம், செட் பண்ணி தான் இருக்கும். வாட்டர் சப்ளை ஆன் பண்ணிக்கிறீங்க, பண்ணிவிட்டு தண்ணி ஃபில்லாயில் வந்தோடனே இது ஆஃப் பண்ணிட்டு அந்த டேங்க் வந்து ஒரு வாட்டர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டா உள்ளுக்குள்ளே வாட்டர் அப்படியே நிற்கும், ரைட். மெயின் ஹீட்டருக்கு இந்த சுவிட்சை வந்து சேஞ்ச் ஓவர் சுவிட்சை வந்து மெயின் ஹீட்டரில் வச்சுட்டு கனெக்ஷன் கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ன மீனிங்கன்னா, நீங்கள் சும்மா கொடுத்தீங்கனாலும் ஹீட்டருக்கு சப்ளை போகும், எவ்வளோ சப்ளை போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இங்கே 2 டிவைஸுக்கு பதிலாக சிங்கிள் டிவைஸாக வைக்கணுங்கிறதுக்காக தான் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் ஹீட்டரில் வச்சு மெயின் ஹீட்டரில் எவ்வளோ 100க்குள்ளே ஒரு வேல்யூ வாட் மீட்டர் வேல்யூ கொடுத்து அதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து ரிங் ஹீட்டர் மாற்றி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து நோட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் டெம்பரேச்சர் ரீடிங் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் முடிஞ்சது, அவ்வளோதான் எக்ஸ்பெரிமெண்ட்டு, ரைட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷன் போட்டோம்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி K வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ K அதிகமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அதிகமாகும். தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மியாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாகும், ரைட்டா. ஸோ இப்போ நீ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்டர் ஹால்பேட் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், தெர்மல் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்காக யூஸ் பண்ணுறோம். இதே உன்கிட்ட வந்து ஒரு பிளேட்டு மாதிரி ஒரு சாலிட் சர்ஃபேஸாக ஒரு பொருளாக உன்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கான்செப்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம், ரைட். இதுக்கு கார்டர் ஹால்பேட் அப்பேரட்டஸ் யூஸ் பண்ணுறோம். இதே உங்ககிட்ட ஒரு பவுடர் மெட்டீரியல் மண் மாதிரி இல்லை மரத்தூள் மாதிரி ஷார்டஸ்ட் மாதிரி உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, ஒரு மெட்டீரியல் இருக்குது, பவுடர் மெட்டாலஜி கான்செப்ட் ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டலுக்கு நீங்கள் இது கண்டுபிடிங்க, தெர்மல் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது, ஓகேவா. இது லேக்டு பைப் அப்பேரட்டஸ் ஒன்று, இது பேர் லேக்டு பைப் அப்பேரட்டஸ், இதுலேயும் கண்டுபிடிக்கலாம். அது இன்னொன்று இருக்குது இன்சுலேட்டிங் பவுடர் அப்பேரட்டஸ், காட்டுறேன். ஸோ இன்சுலேட்டிங் பவுடர் அப்பேரட்டஸ். ஸோ இந்த 2 கான்செப்ட்லையும் கண்டுபிடிக்கலாம். இது 2 ரீடிங் எப்படி இருக்குன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இது வந்து லேக்டு பைப் அப்பேரட்டஸ், ரைட். ஸோ இந்த லேக்டு பைப் அப்பேரட்டஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் தெர்மல் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக தான், ரைட். எந்த மாதிரியான மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து ஒரு சாலிட் ஷேப் இல்லாத ஒரு மெட்டீரியல். இப்போ முதல்ல வந்து கார்டர் ஹால்பேட் அப்பேரட்டஸ் பார்த்தோம். அது எதுக்கு, உனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயோ ரெக்டாங்குலர் ஷேப்லேயோ ரவுண்ட் ஷேப்லேயோ ஒரு
மெட்டீரியல் உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஷேப் இருக்க மெட்டீரியல் உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. அதை நீ வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அப்பேரட்டஸ் யூஸ் பண்ணலாம். இந்த அப்பேரட்டஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அதாவது லேக்டு பைப் அப்பேரட்டஸும் இன்சுலேட்டிங் பவுடர் அப்பேரட்டஸும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுடர் மாதிரி உங்ககிட்ட ஒரு மெட்டல் கொடுத்துட்றாங்க. ஓகேவா, மரத்தூளோ இல்லை மண்ணோ இல்லை ஏதோ ஒரு சிலிக்கான் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. ஏதோ ஒரு மெட்டீரியல் ஏதோ ஒரு கெமிக்கல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த காம்பவுண்டுக்கு உங்களுக்கு வந்து தெர்மோகண்டக்டிவிட்டி கண்டுபிடிச்சி கொடுங்க, இல்லை தெர்மோகோல் மாதிரி சில விஷயங்களும் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் ஒன்று லேக்டு பைப் அப்பேரட்டஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இன்சுலேட்டிங் பவுடர் அப்பேரட்டஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த செட்டப் முதல்ல பார்த்தலாம். இதுதான் அந்த லேக்டு பைப். ரைட், வெளியே ஒரு சிலிண்டர் இருக்கும். ரைட்டா, அந்த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 inches இருக்கும். ரைட், இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மார்க் தெரியும், உங்களுக்கு வீடியோ தெரியும், இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு சிலிண்டர் இருக்கும். 2 inch சிலிண்டர் ஒன்று இருக்கும். ரைட்டா, ஸோ இந்த 2 inch சிலிண்டருக்கு மிடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் காயில் இருக்கும். ஓகேவா, அண்ட் தென் இந்த இடத்துல இந்த 2 inch சிலிண்டருக்கும் 6 inch சிலிண்டருக்கும் இன்பிட்வீன் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஷா டஸ்ட்டு மரத்தூளை போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ரேம்ப் பண்ணி ஒரு ஷேப் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆச்சு, உங்கள்கிட்ட வந்து ஒரு டைமென்ஷன்லெஸ் ஷேப்பில் ஒரு பவுடர் மாதிரி ஒரு பென்சில் கொடுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்ட, ஒரு பைப்புக்குள்ளே, ஒரு லேக்டு பைப்புக்குள்ளே, அதாவது லேக்டு பைப் ஒரு பைப் மேலே ஒரு பைப்புக்கு தான் லேக்டு பைப், இந்த லேக்டு பைப்புக்குள்ளே 6 inch பைப்பு 2 inch பைப்பு ஒரு செட்டப் இருக்குது. அதுக்குள்ளே இன்பிட்வீனில் நீ போட்டு ரேம்ப் பண்ணி பேக் பண்ணியாச்சு. அப்படி பேக் பண்ணோன்னா அது ஷேப் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் ஷேப்புக்கு வந்துருச்சு. ரைட்டா, அப்போது நீ ஆஸ் யூஷுவல் நார்மலான கண்டக்டிவிட்டி ஃபார்முலாவில் ஏரியா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ சிலிண்டருக்கு எந்த ஏரியா எடுத்துப்போமோ அந்த மேஜர் டயாமீட்டர் மைனர் டயாமீட்டர் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போது நம்ம பவுடர் மெட்டீரியல் மாதிரி கொடுத்தாங்க, அதுக்கு நாமளாக ஒரு டெம்பரரியாக ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துட்டோம். ஓகேவா, ஸோ இதில் பாருங்கள் டெம்பரேச்சர் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. T1 to T3 அவுட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் 2 inch பைப், அதாவது இந்த இடத்துல சொன்னேன் இல்லையா, அந்த சின்ன பைப் இந்த ரோடில் இதோட அவுட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். T4 to T6, அதாவது 3 இடத்துல வச்சுருப்பாங்க இந்த மாதிரி, T1 T2 T3 இந்த மாதிரி 3 டைரெக்ஷனில் 3 பொசிஷனில் வச்சுருப்பாங்க ஆவரேஜ் டெம்பரேச்சர் எடுக்கிறதுக்காக. T4 to T6 டெம்பரேச்சர் ஆஃப் ஷார்டஸ்ட் பிட்வீன் 2 inch to 6 inch. ஸோ இந்த இன்பிட்வீனில் இந்த ஷார்டஸ்ட் விட்டு நடுவில் 3 சென்சார் வச்சு டெம்பரேச்சர் சென்சார் வச்சுருப்பாங்க. அடுத்தது T7 to T9 இன்னர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் 6 inch பைப், அதாவது இந்த பெரிய பைப்பு கீழே, அதாவது எப்படின்னா 3 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்டஸ்ட்டு ஆரம்பிக்கிற இடம். அடுத்து செகண்ட் சென்சார் T4 வந்து T6 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷார்டஸ்க்கு நடுவில், T7 T9 வந்து இந்த டாப்பில். ஓகேவா, ஃபஸ்ட்டு செட்டப் T1 வந்து T3 வந்து ஷார்டஸ்ட் ஆரம்பிக்கும் போது, T4 வந்து T6 வந்து T4லேருந்து T6 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷார்டஸ்க்கு நடுவில், T7 T9 வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பில். ஸோ இப்போது இந்த 3 இடத்துல இருக்க டெம்பரேச்சர் ரேஞ்சு உங்களுக்கு வந்து நீ கால்குலேட் பண்ணிக்கலாம். ரைட்டா, ஸோ அண்ட் தென் இங்கே வந்து உனக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் ABCD. அது என்னென்னா இதுதான் பாயிண்ட் A, இது B, இது C, இது D. புரியுதா, ஒரு 2 பைப் தான் இருக்குது. இந்த 2 பைப்போடைய இன்னர் டயாமீட்டர் அவுட்டர் டயாமீட்டர், இதோட இன்னர் டயாமீட்டர் அவுட்டர் டயாமீட்டர், இதுதான் வந்து ரேடியஸ் ABCD. இது வந்து ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணுவோம். ரைட்டா, ரேடியஸ் பியும் C தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போது நீ என்ன பண்ணால் ரொம்ப சிம்பிள், இதை வச்சாச்சு, இப்படி ஆன் பண்ணி விட்டுட்டு 100க்குள்ளே வேல்யூ செட் பண்ணிட்டா முடிஞ்சு. ஓகேவா, ரீடிங் எக்ஸ்பென்ஸ் செய்யாது ரொம்ப ஈஸி. ரைட், ஸோ இப்படி திரும்பி விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டெம்பரேச்சர் இருக்குது இல்லையா, ஸோ இன்னர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அவுட்டர் சர்ஃபேஸ் இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கும். எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும், இந்த ஷார்டஸ்டோடைய இதை பொறுத்து தெர்மல் கண்டக்டிவிட்டி பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வச்சு ஈஸியாக ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது T1 வச்சுருக்கேன். இது என்னது, அவுட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் 2 inch பைப்பு, இதோ இங்கே இருக்கிறது. ஓகேவா, T2 T3 T4 T5 T6 இந்த மாதிரி T9 வரைக்கும் நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னு சொன்னால் தெர்மல் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிச்சலாம். ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டிங் பவுடர் அப்பேரட்டஸில் யூஸ் பண்ண போகிறோம். ரைட், ஸோ இன்சுலேட்டிங் பவுடர் அப்பேரட்டஸ் இதுதான் அது. ரைட், ஸோ அங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணமோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே லேக்டு பைப்பில் நாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஷேப்பில் கொண்டு போனோம், ஒரு ஹாலோ சிலிண்டர் ஷேப்பு கொண்டு போனோம். பட் இங்கே நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பியர் ஷேப், இங்கே தெரியுது இல்லைக்கன்னா ஒரு பால் மாதிரி ஒரு ஸ்பியர் ஷேப்புக்கு இதை ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இந்த ஸ்பியரோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. எப்படி டயாமீட்டர் அங்கே கொடுத்த மாதிரி இங்கே ஸ்பியரோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க, இன்னர் டயாமீட்டர் அவுட்டர் டயாமீட்டர்.
உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மரத்தூள் போட்டிருந்தோம், ஷார்டஸ்ட் போட்டிருந்தோம், இங்கே மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. எந்த மெட்டல் வேணுமோ இந்த வால்வ் இதை ஓப்பன் பண்ணி அதை உள்ளே போர்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் டெம்பரேச்சர் இங்கே ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்லையா, இப்படி திருப்பி ஒரு 110க்குள்ளே டெம்பரேச்சர் கொடுத்துக்குங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் செட் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் டைம் விடுங்க. டைம் விட்ட உடனே T1 T2 T3 நோட் பண்ணிட்டுங்க. இந்த இடத்துல டெம்பரேச்சர் நோட் பண்ணிக்கோங்க. T1லேருந்து T6 வரைக்கும் இன்னர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சரு, அப்புறம் T7லேருந்து T12 வரைக்கும் அவுட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். இதை நோட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே ஏரியா கால்குலேட் பண்ணுற போது மட்டும் அங்கே சிலிண்டர் போட்டோம் இல்லையா, இந்த இடத்துல என்ன போட போகிறோம்னா ஸ்பியரோட டயாமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணிவிட்டு பேசிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இன்சுலேட்டிங் பவுடர் அப்பேரட்டஸ் கான்செப்டில் நாம் தெர்மல் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ இப்போது இது வரைக்கும் நம்ம 3 எக்ஸ்பெரிமெண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துருக்கோம். சம்மரி கொடுத்துறேன். ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டட் ஹாட் பிளேட்டு. ஸோ அந்த கார்டட் ஹாட் பிளேட்டில் என்ன பண்ணியிருக்கோம், எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், உங்ககிட்ட ஒரு சாலிட் ஷேப்பில் ஒரு ஸ்கொயரோ இல்லை ரெக்டாங்குலரோ இல்லை சர்க்குலர் ஷேப்பில் உங்ககிட்ட ஒரு மெட்டல் கொடுத்து அந்த மெட்டலோடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி கண்டுபிடின்னு சொன்னால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை உங்ககிட்ட பவுடர் ஃபார்மேஷனில் ஒரு பொருள் சாலிட் பார்ட்டிகல்ஸ் கொடுத்து இதை தெர்மல் கண்டக்டிவிட்டி கண்டுபிடின்னு சொன்னால் இந்த கார்டட் அப்பேரட்டஸ் லேக்டு பைப் அப்பேரட்டஸ் இல்லாட்டி இன்சுலேட்டிங் பவுடர் அப்பேரட்டஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ எதுக்காக லேக்டு பைப் அப்பேரட்டஸ் இன்சுலேட்டிங் பவுடர் அப்பேரட்டஸ் ரெண்டும் ஒன்று தானே, ஏன் அப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பியர் ஷேப் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சென்டர்லேருந்து எல்லா பக்கமும் டைமென்ஷன் ஈவனாக இருக்கிறனால லேக்டு பைப் அப்பேரட்டஸோட இன்சுலேட்டிங் பவுடர் அப்பேரட்டஸில் கொஞ்சம் ரீடிங் அக்யூரேட்டாக இருக்கும். அதாவது ஏன் இதுக்கு இன்சுலேட்டிங் பவுடர் அப்பேரட்டஸ்ன்னு பேர் வச்சுருக்கோம்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுற மெட்டீரியலை நாம் என்ன பண்ணலாம்னா இதில் செக் பண்ணலாம். ஓகேவா? இதில் தெர்மல் கண்டக்டிவிட்டி ரொம்ப கம்மியாகிறது நம்ம செக் பண்ணி இதை பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ தான் டெம்பரேச்சர் ரேஞ்ச் தெரியும், உனக்கு ஈஸியாக தெர்மல் கண்டக்டிவிட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது கண்டக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு மெட்டீரியலோட கண்டக்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு சாலிடாக கொடுத்தா என்ன யூஸ் பண்ணுவோம், கார்டட் ஹாட் பிளேட்டு. பவுடர் டைப்பில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா லேக்டு பைப் அப்பேரட்டஸ் இல்லாட்டி இன்சுலேட்டிங் பவுடர் அப்பேரட்டஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே இதில் உங்ககிட்ட வந்து 2-3 மெட்டல் கொடுத்துட்றாங்க, ஒரு காம்போசிட் வால் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஓகே? ஸோ எப்படின்னா காம்போசிட் வால் மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துறாங்க. இப்போது நீ ஃபஸ்ட்டு வந்து கார்டட் ஹாட் பிளேட் எப்படி பார்த்தேன்னா ஒரு சாலிட் பிளேட் மாதிரி உன்ட்ட கொடுத்தா எப்படி கண்டுபிடிப்பேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு மாதிரி கொடுத்தாங்கன்னா லேக்டு பைப்போ இல்லாட்டி இன்சுலேட்டிங் பவுடர் அப்பேரட்டஸோ யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பேன். இப்போது 2-3 மெட்டல் ஸ்லாப் மாதிரி அடுக்கி உன்ட்ட கொடுத்துறாங்க. இந்த மாதிரி காம்போசிஷனில் வச்சேன்னா கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும். நம்ம வீட்டிலலாம் ஃபால்ஸ் சீலிங்லாம் ஒட்டுவோம்ல, ஃபால்ஸ் சீலிங்லாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா சீலிங் ஹீட்லாம் வந்து கீழே வரக்கூடாது, ஏசி ரூம் போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கண்டா சீலிங் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்சு இல்லை தெர்மோகோல் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு ஒரு இதை போட்டு அதுக்கப்புறம் உட்டன் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஸோ 2-3 லேயர். ஸோ சிங்கிள் மெட்டீரியலாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு தெர்மல் கண்டக்டிவிட்டி K அப்படின்னு சொல்லிடலாம். இதே டிஃப்ரெண்ட் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னா அந்த காம்போசிஷனுடைய திக்னஸையும் அந்த காம்போசிஷனுடைய என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பொறுத்து நமக்கு என்ன ஆகும், கண்டக்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். ரைட்டா? ஸோ இந்த கண்டக்டிவிட்டி பொறுத்து தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே சேஞ்ச் ஆகும். கண்டக்டிவிட்டி அதிகமான என்னாகும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாகும். கண்டக்டிவிட்டி கம்மியானா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் லேயர் யூஸ் பண்ணுற இடத்துல நாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் வால் அப்பேரட்டஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மள்ட்ட காமிச்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜில் தெரியுது ஒரு காம்போசிட் அப்பேரட்டஸ். இதுக்குள்ளே எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே ஒரு செட்டப் இருக்குது பாருங்கள். ஸோ என்னென்ன செட்டப் இருக்குதுன்னு பாரு. ஸோ இது சென்டரில் வரி எங்கே இருக்கிறதுல இது ஹீட்டர். இதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே டார்க் கலர், இதுக்கு மேலேயும் அது கீழே அடுத்த லேயர் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா மைல்டு ஸ்டீல் MS. அதுக்கு மேலே மைல்டு ஸ்டீலுக்கு மேலே இருக்கிறது 2 பேர், இது 2 சாண்ட்விச் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த 2 பேர் என்ன பார்த்தீங்கன்னா அலுமினியம். அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா வுட்டு. ஸோ இந்த 3 லேயராக வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீட்டரை வச்சு நீ ஒரு டைரெக்ஷனில் வைக்கிற இந்த ஆக்சுவலாக நம்மளுடைய செட்டப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டான எலிமெண்ட்டு பக்கத்தில் ஒரு மைல்டு ஸ்டீல், ஒரு அலுமினியம், ஒரு வுட்டு, இதுதான் கான்செப்ட்டு. பட் நாம் எப்படி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டர் நடுவில் வச்சு சிமெண்ட்ரி மாதிரி மேலே ஒரு மைல்டு ஸ்டீல் கீழே ஒரு மைல்டு ஸ்டீல், அந்த மைல்டு ஸ்டீலுக்கு மேலே ஒரு அலுமினியம் கீழே ஒரு அலுமினியம், அந்த அலுமினியத்துக்கு மேலே ஒரு வுட்டு கீழே ஒரு வுட்டு. ஸோ இந்த காம்போசிஷனில் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஹீட் நீங்கள் கொடுக்க போகும்போது 2 பக்கம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். நீங்கள் ஏதோ ஒரு செட்டப் எடுத்து நீங்கள் ரீடிங் கால்குலேட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? அந்த பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம சும்மா ஹீட்ரு வச்சுட்டு அப்படியே ஒரு லேயர் மட்டும் அடிக்கணும்னு சொன்னால் ஒரு பக்கம் ஹீட் போகும், ஒரு பக்கம் அப்படியே கன்வெக்ஷனில் ஹீட் வெளியே போயிடும், வேஸ்ட்டாக போயிடும், வேறு மட்டும் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ எவ்வளோ ஹீட் இன்புட் கொடுத்தோங்கிறது ஒன்று தெரியாது, ஆக்சுவலாக ரீடிங் கிடைக்காது. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பக்கமும் ஹீட் ஈவனாக போகும். Q எவ்வளோ வேல்யூ வரும் /2 அப்படிங்கிறத போட்டுட்டு நாம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் மட்டும் நம்ம ரீடிங் எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட்? ஸோ உங்களுக்கு இதான் பிக்சர் இப்போ போட்டிருக்கோம். என்னென்ன நேம் இருக்காக ஹீட்ரு, ஒரு மைல்டு ஸ்டீல், அதுக்கு 2க்கு மேலே ஒரு அலுமினியம், அதுக்கு மேலே உட்டு. அந்த கம்போசிஷன் தான் கண்ணா இங்கே தெரியுதா? லைட் ஆன் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஒரு ஹீட்ரு, அதுக்கு மேலே மைல்டு ஸ்டீலு, அதுக்கு மேலே அலுமினியம், அதுக்கும் மேலே உட்டு. ரைட்டா? ஸோ இதுக்கு நடுவில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சென்சார் வச்சுருப்பாங்க. T1லேருந்து T8 வரைக்கும். ஸோ T1 கீழேருந்து அப்படியே வந்து T1 வந்து அவுட்டர் சர்ஃபேஸ். ரைட்டா? T2 அலுமினியத்துக்கு உட்டுக்கு நடுவில், T3ங்கிறது அலுமினியத்துக்கு மைல்டு ஸ்டீல் நடுவில், T4ங்கிறது மைல்டு ஸ்டீலுக்கும் ஹீட்டுக்கு நடுவில். அதே இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக ஆகிட்டே வரும். T5 மைல்டு ஸ்டீலுக்கும் ஹீட்டுக்கு நடுவில், T6 மைல்டு ஸ்டீலுக்கும் அலுமினியமும், T7 அலுமினியம் உட்டு, T8. T1 = T8 தான் இருக்கும், T2 = T7 இருக்கும், T3 = T5 இருக்கும், இந்த மாதிரி T4 = T5 இருக்கும். ரைட்டா? ஸோ நீ இந்த செட்டப் எடுத்தாலும் சரி, இந்த செட்டப் எடுத்தாலும் சரி, ஓகேவா? ஒன்று டாப் எடுத்துக்கோ, இல்லாட்டி பாட்டம் எடுத்துக்கோ. ஓகேவா? எதுக்காக இப்படி 2ஆக பிரிச்சுருக்கோம்? ஹீட்டை வந்து மேலே எவ்வளோ ஹீட் போதோ அதே ஹீட் தான் கீழே போகும். இல்லை ஒரு செட்டப் போட்டு நம்ம இப்படியே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஹீட்டரோட இந்த பக்கம் இருக்க ஹீட் அப்படியே வேஸ்ட்டாக வெளியே போகும். ஸோ நமக்கு ஆக்சுவல் ஹீட் இன்புட் எவ்வளோ கொடுத்தோன்னு தெரியாது, நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவல் மெயின் ஆன் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், ஒரு 110 வாட்ஸ்க்குள்ளே நீங்கள் சப்ளை கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? T1, T2, T3, T4, T5, T6, T7, T8 இங்கே டெம்பரேச்சர் வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக தெர்மல் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ இப்போது உங்ககிட்ட எந்த மெட்டீரியலை கொடுத்தாலும் தெர்மல் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கான அப்பாரட்டஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கணும் ஐடியா தெரிஞ்சிடும். ஸோ கண்டக்டிவிட்டினா என்னக்கன்னா, கண்டக்டிவிட்டினா அந்த வேல்யூ அதிகமாச்சுன்னு சொன்னால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாகும், அந்த வேல்யூ குறையுதுன்னு சொன்னால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் குறையும். ரைட்டா? ஸோ அந்த கண்டக்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத இந்த 4 எக்ஸ்பெரிமெண்ட்டும். ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தோம் கார்டர் ஹாட் பிளேட். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? சாலிட் மாதிரி உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்தாச்சு, அதாவது ஒரு டைமென்ஷன் ஷேப்பில் ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்குலர் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிமன் கையில் கொடுத்து இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி கண்டுபிடின்னு சொன்னால் கார்டர் ஹாட் பிளேட் யூஸ் பண்ணிப்போம். இதே வந்து நம்ம கையில் பவுடர் மாதிரி சில பார்ட்டிகல்ஸ் கொடுத்து மரத்தூளோ இல்லை ஏதாவது அலாயோடைய பவுடர் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம லேக்டு பைப்பு இல்லாட்டி இன்சுலேட்டிங் பவுடர் பேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே டிஃப்ரெண்ட் லேயராக ஒரு டைமென்ஷனில் டிஃப்ரெண்ட் லேயர் அலுமினியம், காப்பர், அண்ட் தென் மைல்டு ஸ்டீல், அப்புறம் உட், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லேயர் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ இந்த காம்போசிட் அப்பேரட்டஸ் இதை யூஸ் பண்ணி ரீடிங் எடுத்துக்க போகிறோம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் தான் ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் வரும். பேசிக்கான அந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஏரியா கால்குலேட் பண்ணுற மட்டும் சேஞ்ச் வரும். காம்போசிட் வாலுக்கு 2-3 லேயர் இருக்கிறனால ஈவனாக ஒரு தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ கால்குலேட் பண்ணி நம்ம பண்ணிக்குவோம். ரைட்டா? ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம இந்த கிளாஸில் பார்த்தாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் கொடுக்குறேன், மாடல் ரீடிங் கொடுக்குறேன், ஃபார்முலாஸ் கொடுக்குறேன் ஆன்லைன் கிளாஸில். அப்போது நாம் அதை சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ.